ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து டேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது பவர் பிஐலன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து வேரியஸ் இது இருக்குது. ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள்ஸ் ஆர் ஆட் டேபிள்ஸ்ன்ட்டு இருக்கும், இல்லை நியூ டேபிள்ஸ்ன்ட்டு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டேபிள் நேம் வேணுமோ அந்த டேபிள் நேமை வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னால் என்னென்ன இருக்கும், அவங்க பேர், அவங்களோட சேலரி, அவங்களோட எம்ப்ளாயி ஐடி, இதெல்லாமே இருக்குமா. ஸோ இப்போ நான் எல்லாமே அதுலேருந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, அது வந்து மினிமம் ஒரு 4 to 5 தான் நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. மினிமம் 10 to 12, ஒரு 100 200 பேஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸை பொறுத்து நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேசிக்காக நம்பர், ஐடி, எம்ப்ளாயி ரோல், அப்புறம் எம்ப்ளாயி சேலரி, இதை வச்சு நான் வந்து ஒரு டேபிள் வந்து நானே மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் எப்படி வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்கான ஜஸ்ட் ப்ரொசீஜர், அவ்வளோதான். ஓகே, இது வந்து நீங்கள் மேனுவலாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தேவையில்லாத அன்வான்ட் ரோஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து டெலீட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் என்னால் டெய்லி வந்து ஒரு நியூ டாப்பிக்கை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம சேனலில் இது தவிர்த்து பிளாகிங் பற்றின ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பிளாகிங் தனியாக இருக்கும். அதே மாதிரி சாட் ஜிபிடி எல்லாத்துக்குமே நம்ம இதில் வந்து தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக இப்போ நம்ம வந்து பவர் பிஐ வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். யாருக்குன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை எனக்கு இபுக் மாதிரி வேணும் பவர் பிஐக்கு, ஸோ நீங்கள் கமெண்ட்டில் செக்ஷனில் வந்து நீடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அந்த புக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணி முடித்தப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேபிள், இப்போ இந்த 4 டேபிள்லையும் என்னோடய டேட்டாஸை கொடுத்துட்டேன். இதை வந்து டேட்டாஸை வந்து நான் எப்போ சொல்லியிருக்கேன், டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். டேட்டா இருந்தால், இதே கரன்சியாக இருந்தால் அதை வந்து ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்த அப்புறம் இப்போ நான் இதில் போனீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் காட்டும். மேனேஜில் பார்த்தீங்கன்னா மேனேஜு, அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ஆலு, அப்படி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இதில் இருக்குது. ஓகே, டேபிள் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். நம்மளோட மேலே இருக்கிற டேட்டாஸ் நம்ம டேபில் இருக்கிற இதை கிளிக் பண்ணி நம்ம மேனுவலாக என்ட்ரு கொடுக்குறோம், அவ்வளோதான். இல்லை சிஎஸ்வி வேறு ஃபார்மேட்லேருந்து நம்ம எடுக்காமல் நம்மள ஒரு டேட்டாஸ் க்ரியேட் பண்ணுறது தான் க்ரியேட் டேபிள்ஸ், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும்.